வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு விஷயம் செம சூடா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, வாக்காளர்களோட பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா பணம் போடுறதுதான். இந்த பண போட்டிக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்னன்னு நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. 15,000 ரூபாய். ஆமா, இந்த நம்பர் தான் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஹாட் டாபிக். மத்திய அரசு வாக்காளர்களோட வங்கிக் கணக்குகள்ல நேரடியா இவ்ளோ பெரிய தொகையை டெபாசிட் செய்ய திட்டமிட்டு இருக்கிறதாக செய்திகள் வெளியாகிருக்கு. அப்போ வாக்காளர்களுக்கு இது எலெக்ஷன் டைம்ல அடிச்ச ஜாக்பாட் மாதிரி தெரியுதா? ஆனா கண்ண பறிக்கிற இந்த பெரிய நம்பருக்கு பின்னாடி உண்மையில என்னதான் இருக்கு? ஏன் கரெக்டா இந்த நேரத்துல இது நடக்குது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த பண பரிமாற்ற வாக்குறுதிகள் எல்லாம் சும்மா இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் போட்டி இருக்கு. சொல்லப்போனா தமிழ்நாட்டுல இருக்கிற ரெண்டு பெரிய அரசியல் சக்திகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு நேரடி மோதல் இது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல ஆட்சியில இருக்கிற டிஎம்கியூ, இன்னொரு பக்கம் சென்டர்ல பவர்ல இருக்கிற பிஜேபி. டிஎம்கியூ தன்னோட செல்வாக்க துருக்க பாக்குது, ஆனா பிஜேபியோ தமிழ்நாட்டுல எப்படியாவது காலொன்றணும்னு தீவிரமா முயற்சி பண்ணுது. சரி, இந்த போட்டி எங்கிருந்து ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணது யாருன்னா நம்ம மாநில அரசு தான். அவங்க எடுத்த ஒரு நடவடிக்கை தான் இந்த தொடர் நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அமைஞ்சது. திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா, மகளிர் உரிமை தொகையையும் கோடைக்கால சிறப்பு நிதியையும் ஒன்னா சேர்த்து ஒரே தடவையா 5,000 ரூபாய பெண்களோட அக்கவுண்ட்ல போட்டாங்க. இந்த பணம் ஏற்கனவே நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருச்சு. சொல்லப்போனா இந்த 5,000 ரூபாய் ஸ்கீம் மக்கள் மத்தியில, குறிப்பா பெண்கள் கிட்ட ஆளும் கட்சிக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. பாலிட்டிக்கலா இது ஒரு செம்ம சக்சஸ்ஃபுல் மூவ்னே சொல்லலாம். ஸ்டேட் கவர்மெண்டோட இந்த மூவுக்கு பதிலடி கொடுக்கணும்ல, அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெரிய பிரம்மாண்டமான திட்டத்தோட இப்ப களமிறங்க போறாங்க. இது ஒரு நேரடியான கவுண்டர் அட்டாக் தான். சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்ததை விட நாம பெருசா கொடுக்கணும். அப்பதான் மக்கள் கவனம் நம்ம பக்கம் திரும்பும். அதான் பிளான். ஓகே, இந்த 15,000 ரூபாய் எங்க இருந்து வருது? புதுசா ஏதாவது நிதியான நீங்க கேட்கலாம். இல்லவே இல்ல. மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற கேஸ் மானியம், உரமானியம், அப்புறம் இந்த பிஎம் கிசான் நிதி, இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே பெரிய பேக்கேஜா கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த பண அறிவிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன? எதுக்கு இந்த டைம்ல இதெல்லாம் நடக்குது? வாங்க கொஞ்சம் டீப்பா பாப்போம். இந்த டைம் லைனை கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாநில அரசு 5,000 ரூபாய் கொடுக்குது. இப்போ மத்திய அமைச்சர் அமித்ஷா திருச்சியில ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் நடத்துறார். அடுத்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த 15,000 ரூபாய் திட்டத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாத்தோட அல்டிமேட் டார்கெட் என்ன தெரியுமா? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான். இந்த பணத்தை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் சாதிக்க நினைக்குது? 1, திமுகவோட அந்த ஸ்கீமோட தாக்கத்தை உடைக்கணும். 2, ஸ்டேட்ல தங்களோட ஓட்டு வங்கிய பலப்படுத்தணும். 3, இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா நிக்கணும். கடைசியா தமிழ்நாட்டுல பிஜேபியோட அரசியல் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் ஆக்கணும். சரி, கடைசியா இந்த போட்டியால வாக்காளர்களான நமக்கு என்ன தெரிய வருது? 2 பக்கத்து ஆஃபரையும் பார்த்துட்டு நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு சிம்பிள் கம்பேரிசன். மாநில அரசு 5,000 ரூபாய், ஆனா அது ஏற்கனவே கொடுத்தாச்சு. மத்திய அரசு 15,000 ரூபாய், ஆனா இது இன்னும் அறிவிப்பு தான், அதிகாரப்பூர்வமா வரல. ஃபண்டிங் பார்த்தா மாநில அரசுக்கு ஸ்டேட் ஃபண்ட்ஸ், மத்திய அரசுக்கு ஏற்கனவே இருக்கிற சப்சிடிகளை ஒன்னா சேர்க்கறாங்க. நோக்கம்? திமுக தன்னோட நல்ல பேரை காப்பாத்திக்க பாக்குது, பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு இடம் பிடிக்க பாக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இனிமே தேர்தல்கள் இப்படிதான் இருக்குமா? ஓட்டுக்காக நேரடியா பணம் கொடுக்கறது தான் அரசியலோட புது வடிவமா? இது உண்மையிலே மக்களோட நலனுக்காகவா, இல்ல கட்சிகள் நம்மள வச்சு விளையாடுற ஒரு புது அரசியல் ஆயுதமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?